Hi students, இன்னைக்கு பார்க்க போறது CBSE 9th standard maths. The exercise 6.1, the fourth sum, is it correct? Fourth or fifth? Fourth question, what is given? Fourth sum is, what is your fourth sum? Your fourth sum is, so here given, in figure 6.16, if x plus y is equal to y plus AOP. So here given fourth sum, no? So x plus y equals z plus w, is it correct? And then your diagram is, what is your picture? AO this is your AB, C, D, this is O, for first one X, next one Y, third one Z, fourth one W, or clear? So this is your diagram. Here given X plus Y equals W plus Z, okay. We have to prove from this is given. We have to prove them from this. AOB is a line. AOB is a line. To prove AOB is a line. Line என்ன சொன்னா போதும்? That's angle 180 சொன்னா போதும். So AOB க்கு degree actually AOD DO அதாவது BOD equal to 180 சொல்லலாம். Otherwise மேல கூட சொல்லலாம். No problem. So ஆக மொத்தம் இந்த லைனுக்கு இப்படியும் சொல்லலாம். AOC plus COB. So இதோட addition 180, otherwise கீழே. இந்த லைனுக்கு 180 டிகிரின்னு சொன்னாலே it is a line. லைனுக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் ப்ரூவ் ஃபர்ஸ்ட் டோட்டலி ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஹியர். XYZ எல்லாமே கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஃபுல்லா எவ்வளோ டிகிரி வருமா? எல்லாமே சேர்த்தா x plus y plus z plus w is 360 பிகாஸ் இது ஒரு ஃபுல் இல்லையா? இப்படி இருக்கு ஃபுல் ரவுண்ட், ஒன் ரவுண்ட் ஃபுல்லா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா தட் இஸ் 360, தட் இஸ் ஷியோர். நமக்கு தனித்தனியாக எவ்வளோ தெரியாது, பட் 316 தெரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் ரீப்ளேசிங் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஜெட் பிளஸ் டபிள்யூ. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு வேலை இதை போடலாம், அதர்வைஸ் ஜெட் பிளஸ் டபிள்யூக்கு வேலை யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். எனி ஹவ் ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இதுக்கு பதிலாகவும் எக்ஸ் பிளஸ் ஒய் போடுறேன். கிளியர்? ஓகே, நவ் சின்ஸ் இதை ஒன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு பை 1 தெரியணும் ஏன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் 360. ஸோ 2x 2y, இஸ் இட் கரெக்ட்? 2 times x plus y இருக்கு. ஸோ 2 into x plus y, it is correct. It is your 360. So x plus y is 360 by 2. How much? 180, is it correct? So x plus y is 180 வந்துச்சுன்னா, so x எது? This is x, this is y. அப்ப இந்த லைன் வந்து 180 தானே? 180 வந்தாலே it is a line தான் டெஃபினட்டா. அது நீங்க மேல போட்டாலும் கரெக்டா இருக்கும். நீங்க சப்போஸ் ரீப்ளேஸ் பண்றப்ப z plus w x plus y க்கு வேலை பண்ணா z plus w 180 வரும். That is also correct. இது ரெண்டும் அடிஷன் 180 சொன்னாலும் ஒண்ணுதான். இது ரெண்டையும் ஆக மொத்தம் லைன் மேல கீழே ஆக மொத்தம் that is the line. So இப்ப சப்போஸ் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் x plus y க்கு பதிலா z plus w போட்டீங்கன்னா உங்களுக்கு z plus w equal to 180 வரும். Anyhow 180 வந்தா it is a line. So therefore clear? So இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்தது தான் உங்களோட லைன். அதாவது AOB is a line. Are you clear? It is very easiest one. புரியுதா? Simple easiest ஆனா மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின். பிகாஸ் the questionல 4 unknown பார்த்தோம்னா பயந்துருவோம். இந்த unknowns எல்லாம் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்ல find x y z அது பண்ணாதான் நமக்கு ஓகே வெர்டிகலி ஆப்போசிட் அதெல்லாம் செக் பண்ணோம். Here very easy because very easy because here just asking AOB is a line. லைன் சொன்னோம்னா அதோட ஆங்கிள் என்னது சொன்னா போதும், 180 சொன்னா போதும். அது நீங்க x plus y equal to 180 சொன்னாலும் it is correct, இல்ல z plus w equal to 180 சொன்னாலும் is it correct. Anyhow any one சொல்லணும், அவ்வளவுதான். So next sum, fifth sum, it is also very important sum. Fifth one here given, what is, read it. POQ is a line. POQ is a line. They are the perpendicular to the line PQ.
Suppose another line between base OP and OR proves that angle ROS is equal to 1 by 2 into angle QOS minus angle POS. So here this is the diagram. So they are given POQ is a line, yes, correct. And then ray OR is perpendicular to PQ. So perpendicular na what is the meaning? 90 degree. அதுதான் ஆக்சுவலா டயக்ராம்லைஸ் காமிச்சிருக்காங்க, இல்லைனாலும் நீங்க எழுதணும். ஸோ இதெல்லாம் கிவன் போட்டு அழகா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். டு ப்ரூவ்னு அதை எழுதிடணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கிவன் இருக்கு? OS is, what is OS? OS is another ray but lying between the rays OP and then OR. That is also diagramல இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். So to prove, what is to prove ma? So to prove, இதெல்லாம் given போட்டு நீங்க எல்லாத்தையும் லைன் பை லைன் எழுதிக்க வேண்டியதுதான். ஓகே. So what is to prove? ROS equals half into, open your mouth, angle QOS minus angle PQ. Minus angle POS. So this is we need to prove. So ROS பத்தி proof பண்ணும். ROS equals half into something அப்படி சொல்ல போறோம். So first இப்போ என்ன பண்ண போறோம்னா, so இந்த angles தான் எழுத போறோம். So total இங்கேயும் அதே தான். POQ is a line. So line means definitely the total angles are 180. இல்லையா? 1, 2, 3. So the sum of the three angles is here 180. So angle POS, listen carefully, angle POS plus angle SOR, இங்க ROS எழுதிருக்காங்களா? ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ROS, ஓகே, அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ROSனால SORனால ஒண்ணுதான். உங்களுக்கு இங்க பார்த்தா கன்ஃபியூஷன் இருக்கும், அதுக்காக. பிளஸ் தேர்ட் ஆங்கிள், ஆங்கிள் QOR இல்ல ROQ, வாட் எவர் இட் இஸ். ஸோ அடிஷன் 180. இதுல நமக்கு ஒரு ஆங்கிள் மட்டும் கன்ஃபார்மா தெரியும், இட் இஸ் 90. ஏன்னா பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் மற்ற ரெண்டும் தெரியாது ஆங்கிள் எவ்வளோன்னு, பர்டிகுலரா தெரியாது. பட் இது 90னால ரீப்ளேஸ் ஹியர். ஸோ ஆங்கிள் POS பிளஸ் ஆங்கிள் ROS பிளஸ் 90 equals 180. From this angle POS plus angle ROS equals 180 minus 90, how much? 90. So இந்த ஒரு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஸோ மற்ற இன்னொரு ரிசல்ட் கிரியேட் பண்ணும். இப்போ இதை மட்டும் எடுத்துக்க போறோம், இது ரெண்டும். ஃபர்ஸ்ட் டோட்டலா 3 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 மட்டும் எடுக்க போறோம். ஏமிஸ் இந்த 90 இன்வால்வ் ஆகுற மாதிரி ஏமிஸ் இந்த சைடு இருக்கலாம், இந்த சைடு நமக்கு தெரியாது ரெண்டுமே. இந்த 2 எடுக்கிறதுல ஒரு நோ யூஸ், பிகாஸ் we don't know about these two angles ஓட measurements. பட் இந்த ரெண்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் 3 எடுங்க, நெக்ஸ்ட் 2 எடுங்க. அதை க்ளூவா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம்? 1, 2, 3 எடுத்தோம். நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்? 1, 2 மட்டும் எடுக்கிறோம். ஏன் இந்த சைடு 2 எடுக்கலன்னா ரெண்டுமே தெரியாது. ஏன் இந்த சைடு எடுக்கிறோம்னா we know this 90, அப்ப இந்த ஆங்கிளை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் நவ் ஆங்கிள் QOS. ஓகே, QOSங்கிறது எதோட டோட்டல்? QOS is QOR plus ROS. Is it correct? QOR plus angle ROS. இல்ல எது தெரியும் நமக்கு? angle QOR is we know that 90. Is it correct? தூங்குறீங்களா? ROS, answer it. So angle QOS. உங்க ஆன்சருக்கு என்ன லிங்க் இருக்குன்னு பார்க்கணும். ஆன்சர்ல ROS, QOS, POS இன்வால்வ் ஆயிருக்கு. அடி விழுகும். ROS தெரியாது, QOR மட்டும் தான் தெரியும். 19 இது மட்டும் தான் 90, இது தெரியாது. லிங்க் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்ல. இந்த ரெண்டு லிங்கையும் மர்ஜ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்தேன், நெக்ஸ்ட் 2 எடுத்திருக்கேன். 2 எடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவான்னு பார்க்கணும். ஏன்னா ஆன்சர்ல என்ன இருக்கோ அது கொண்டு வரணும். QOS இங்க இல்ல, ஸோ அதனால தான் அடுத்த ரிசல்ட் எடுக்கிறேன். QOS இருக்கு இங்க, ப்ரூவ் தட்ல. ஸோ QOS இஸ் 90 பிளஸ் ROS. இங்க என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? POS இன்வால்வ் ஆயிருக்கா? ROS அதுவும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த 90க்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம, சரியா? ஸோ 90க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 90க்கு பதிலா யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் தீஸ் டூ. என்னென்ன? POS, ROS.
அது ரெண்டையும் போட்டிங்கன்னா இங்க ஷஃபிள் பண்ணீங்கன்னா ஆர்ஓஎஸ் மட்டும் இதுல இருந்து வரும். ஸோ இட் இஸ் நம்பர் 2. ஸோ எதை எடுத்து இதில் இன்வால்வ் பண்ண போறோம்? இன்ஸ்டெட் ஆஃப் 90 இல்ல ஆர்ஓஎஸ்க்கு பதிலா யூ வில் ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ். QoS வேணும், PoS வேணும், ROS வேணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க 3 லிங்கா வேணும். இப்போ என்ன எதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 90க்கு வேற ரீப்ளேஸ் பண்ணலாமா? Instead of 90 I am just replacing these two. I will substitute 1 in 2 here. Okay, so now you are just substituting 1 in 2. So 1 and 2 you use பண்ணுங்க. So angle, okay, QoS equals, instead of 90 I am replacing these two, PoS plus ROS, okay, plus ஒரு ROS. So ரெண்டு ROS இருக்குல்ல, so 2 times, is it correct? So நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி you just modify your result. எனக்கு ROS மட்டும் ஒரு சைடு இருக்கணும். So என் ரிசல்ட் எப்படி இருக்கு? prove thatனா அப்படிதான் கொண்டு வரணும். So ROS மட்டும் just you are keeping one side. அப்ப என்ன பண்ண போறோம்? ROS மட்டும் இந்த சைடு வைக்க போறேன். இந்த டேர்ம் இங்க வந்தா நெகட்டிவ் ஆயிடும். Is it correct? அப்ப 2 ROS just keep it the one side. QoS minus angle PoS. Is it correct? So next ROS கூட எதுவும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ROS கூட just 2, 3 எல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு 2 இருக்கா? Bring this 2 here, that is 1/2. So angle, are you clear? ROS, so 1/2 இங்க வந்துரும். ரிசல்ட் வந்துருச்சா? செக் பண்ணுங்க. So prove thatலாம் அந்த ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். Okay, so angle ROS equals half into QoS minus PoS, correct. So left right மட்டும் சும்மா மாறி இருக்கு, அதை டைரக்டா அடுத்த ஸ்டெப்ல மாத்திக்கலாம். It is very very important sum, repeated question, இது mostly வர chances இருக்கு. இதை பேட்டர்னா வச்சு அல்பபெட்ஸ் வேணா it may be மாறும். அல்பபெட்ஸை மாத்திட்டு இது மாதிரி 1/2 அந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் சம், இது ஈஸியஸ்ட் சம், இதுல ஒண்ணுமே ஒர்க் அவுட்டே இல்லை. இது கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க யோசிச்சு போடணுங்கிறனால என்ன ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் all the 3 because 180ங்கிறதுனால, next you are taking these two because this 90, this is we don't know. இதை பத்தி தான் நம்ம ரிசல்ட் சொல்லணும். ஏன் மிஸ் எடுக்கிறோம்? QoS, அதான் க்ளூ ஞாபகம் வச்சுக்கலாம். QoS இன்வால்வ். இந்த ரெண்டுல 90 ஒன்று தெரியும், இன்னொன்று தெரியாது. ஸோ ஒரு நோன் ஒரு அன்னோன், அப்படிதான் ஆக்சுவலா எப்பயுமே மேத்தமேட்டிக்ல ஃபர்தரா மூவ் பண்ணணும். ரெண்டு அன்னோன் வச்சுட்டு நம்மளால மூவே பண்ண முடியாது. அதனால இந்த சைடு 2 2 எடுக்கல. ஸோ தீஸ் 2 ஆங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் ஒரு நோன் ஒரு அன்னோன் இருக்கணும் எப்பயுமே மேக்ஸ்ல, அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு ஒரு ரிசல்ட், இதை வச்சு ஒரு ரிசல்ட். ஸோ இது 90ங்கிறதுனால இந்த 90 வர பிளேஸ்ல ஐ எம் சப்ஸ்டியூட்டிங். ஸோ சப்ஸ்டியூட் 1 in 2. இது ஏன்னா இது அப்படியே டிட்டோ சம்ஸ் கேட்கவே மாட்டாங்க. தே ஆர் கிரியேட்டிங் தேர் ஓன். ஸோ அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான், இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் போட்டாதான், இந்த மாடல்ல ஒரு சின்ன போர்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற சம்ல கிரியேட்டட்ல. ஸோ அதனால நல்லா திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். அதனால லிசன் கேர்ஃபுல்லி, டூ யுவர் ஓன் சம்ஸ் ஆல்சோ. கொடுக்குற சம் ஹோம்ஒர்க் போட்டுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சம்ஸ் போடுறப்பையும் யோசிச்சு போடணும். ஓகே, ஸோ அண்ட் தென் ஹியர் QoS ஜஸ்ட் கீப் இட் ஒன் சைட். ஸோ ROS தான் நம்ம ரிசல்ட்ல இருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறோம். அவர் 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, அது சைடு கொண்டு வந்துடும் 1/2. ஸோ யுவர் ரிசல்ட் இஸ் ஓவர் நவ். Yeah. Take next sum, the sixth question. What is the sixth question, ma? Given angle XYZ is, what is sixth question? XYZ is 60. What is given? 64. And then XY is produced to a point P. Draw a figure from the given information. If a ray YQ, diagram இருக்கா? இல்ல, நீங்க தான் போடணும். எங்க இருக்கு டயக்ராம்? ஸோ உங்களுக்கு அது அதோடது, அது 6.17 ஃபிஃப்த் சம்மோடது. சிக்ஸ்த்துக்கு டயக்ராம் அதுதான் ரிஸ்க். டயக்ராம் கொடுத்தா கூட ப்ராப்ளம் இல்லை, டயக்ராம் இல்லைன்னா நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க தான் போடணும். ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? ஸோ XY is 64, XY is produced to point P. What is the meaning produced to point P னா? எக்ஸ்ட்ரா போறது தானே இது. producedனா எக்ஸ்ட்ரா P. So and then draw a figure from the given information. If ray YQ bisects ZYP, YQ எதை பைசெக்ட் பண்ணுது?
YQ bisects ZYP. So ZY இங்க இருக்கு. Bisectsனா இந்த ஆங்கிளை கரெக்டா பாதியா போடணும். சரியா? Bisectsனா what is the meaning? Angle கரெக்டா half கட் ஆகும்னு அர்த்தம். அதை நீங்க நேரா போடக்கூடாது. இல்லடா, பைசெக்ஸ் தான். ஆங்கிள் பைசெக்ட்னா 90 தான் இருக்கணுங்கிற ரீசன் கிடையாது. ரெண்டு ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் ஒய் இசட் 64, xy produced p ன்னு வச்சேன்னா xyz, அப்ப z எங்க இருக்கும் 64னா xyz, இது 64 கரெக்டா? xyz 64. ஸோ இது 64னா நீங்க அக்யூட்டா போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் YQ bisects ZYP, இத பைசெக்ட் பண்ணதான் இந்த ஆங்கிள் பாதி, நாட் 90. YQ bisects these two. நான் what is the meaning? அது ரெண்டும் ஈக்குவல்ங்கிற மீனிங். நான் எது டபுள் லைன் போட்டிருக்கணும் அது ரெண்டும் ஈக்குவல். பைசெக்ஸ்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிகிரி வந்து ஒரு 80 இருக்குன்னா 40-40 கட் பண்ணும். அந்த டிகிரி வந்து ஒரு 70 இருக்குன்னா 35-30 கட் பண்ணும். தட் இஸ் த மீனிங். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் டயக்ராம் போடணும். ஸோ ஹியர் given YQ bisects the angle ZYP. That's all. And then find, you have to calculate here. This is given. What is find? ZYP கேட்குறாங்க. Okay. And then reflex QYP கேட்குறாங்க. Clear? These two you just we have to just calculate these two. So எந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க. ZYP. ஸோ எங்க இருக்கு ZYP. இது ரெண்டும் ஈக்குவல்னு எனக்கு தெரியுமே தவிர ஆனால் எவ்வளோலாம் தெரியாது டோட்டல். ஸோ அது ஒன்று கால்குலேட் பண்ணும். ரிஃப்ளெக்ஸ் QYP. QYPனா இந்த ஆங்கிள். இஸ் இட் கரெக்ட்? ஆனால் இதோட ரிஃப்ளெக்ஸ்னா இது ஃபுல்லா. ரிஃப்ளெக்ஸ்னா இதை தவிர மீதி 1 2 3 இந்த போர்ஷன்ஸ் கவர் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க QYP கண்டுபிடிச்சிட்டாலே அது 360 மைனஸ் பண்ணிக்கலாம் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எய்ம் இஸ் 2 திங்ஸ். ஸோ இது ZQYP வேணும், ZYP வேணும். எப்படி கால்குலேட் பண்றது ZYP? நவ் ZYP எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அந்த ரெண்டு இதோ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துடலாமா? லைன் எடுத்தா என்ன வரும்? 1 2 3, 3யோட அந்த 3 போர்ஷன்ஸ் வந்து 180. ஸோ ரைட் ஹியர் எது லைன் இப்போ சொல்லிட்டாங்க? XYZ லைன். இஸ் இட் கரெக்ட்? XYZ லைன் சொல்லலாம், இல்லை XYPன்னு சொல்லலாம், XPன்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். அல்பபெட்ஸ் பிரச்சனை கிடையாது. சொல்ற விதம் இப்படி வேணா சொல்லலாம். இப்போ XYZ லைன்னா இப்போ டோட்டல் ஆங்கிள்ஸ். ஜஸ்ட் டு சே ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் இஸ் A. ஓகே, சேம் அது, ஆனா எவ்வளவு தெரியாது, ஏன்னு வச்சிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு வரைக்கும் ஃபுல்லா எழுதணும். அதுக்காக நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட். ஸோ கன்சிடர் பண்ண போறேன். தட் இஸ் லெட் ஆங்கிள் QYP equals angle QYP QYZ. ரெண்டும் சேர்த்து நான் ஏன்னு வச்சிருக்கேன். நீங்க என்ன வேணா வைக்கலாம் XYZல. ஆல்ரெடி XYZ இருக்கு, திரும்ப XYZ வைக்க கூடாது அதனால. ஓகே, அது கிளியர்? ஸோ இப்போ XYZ லைன்னா இப்போ என்னென்ன ஆங்கிள் ஆட் பண்ண போறோம்? these 3 angle XYZ, correct? plus ZYQ. Next QYP equals 180 because அது ஒரு லைன். இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் தெரியும் 64 போட்டுக்கலாம். இந்த ஆங்கிள் தெரியாது, பட் ஏன்னு வச்சிருக்கேன். Very clear? So 64 plus 2A, is it correct? So our aim is from this A. 180 minus 64, how much? 160 subtract பண்ணிருங்க. 116 வந்து 2A. அப்ப A 116 by 2, how much? Here, okay? A value. What is your A?
What is your A? Your A value is 116 by 2. ரெண்டு டிஜிட் எடுத்து அப்படியே பண்ணுங்க 11 எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ் 2 பேலன்ஸ் 1 8 டைம்ஸ் ஸோ A is 58. இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிளுமே தெரிஞ்சிச்சு ஓகேயா ஸோ இதுல ZYP ஓவர் நவ் ZYP ஓவர் நவ் ZYP ஓவர் ZYPங்கிறது எவ்வளோ ZYP எவ்வளோ ZYQ பிளஸ் இது ரெண்டும் சேர்த்தது தான் 2A ZYP இது ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா அதை எழுதுறேன் therefore angle ZYP is எவ்வளோ 2A வா 2A that is A you know that 2A வை இங்கே எழுதியே வச்சிருக்கோம் அதை எழுதிக்கலாம் direct 116 over 1 answer is over now so next answer நம்ம calculate பண்ண வேண்டியது reflex QYP so அதுக்கு முதல்ல QYP தெரியுமான்னு பாருங்க QYP எவ்வளோமா A அவ்வளோதான் Aக்கு ரிஃப்ளெக்ஸ்னா 360 minus A ஏவும் இப்போ தெரியும் உங்களுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது QYP is A is 58 அப்ப QYP is 58 நம்மள்ட்ட அது கேட்கல ரிஃப்ளெக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு தான் ரிஃப்ளெக்ஸ் போகணும் எந்த ஆங்கிளா இருந்தாலுமே therefore reflex angle QYP is இப்படி எழுதணும் ரிஃப்ளெக்ஸ் போட்டாலே 360 minus எந்த ஆங்கிளுக்கு ரிஃப்ளெக்ஸோ அதை எழுதணும் angle QYP are you clear okay are you clear so 360 minus how much for this 360 minus this is 58 yes subtract பண்ணா 60 ல 58 பண்ணிடுங்க அவ்வளவுதான் எவ்வளோ 2 வரும் so 302 so angle QYP அதாவது ரிஃப்ளெக்ஸ் angle QYP எந்த ரிஃப்ளெக்ஸ் கேட்டாலும் அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் இது 3 போர்ஷனும் தான் அவங்க கேட்டிருந்த போர்ஷன் ஒரு கிளியா ஸோ ஏன்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு இல்லாட்டி அல்பபெட்ஸே எழுதிட்டு இருந்தா நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும் அதுக்காக we are writing this so examples do and then come so totally this exercise is very important okay bye bye students